அன்பிற்குரிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகை சுன்னத்தா ஃபர்லா என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருநாள் தொழுகை ஒரு சுன்னத் என்ற கருத்து நம் சமூகத்தில் உள்ளவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது சுன்னத்தான நிலையில் இருக்கிறதா, கட்டாய கடமையான நிலையில் இருக்குதா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு தொழுகை ஃபர்லா சுன்னத்தா என்பதை அந்த தொழுகை குறித்து வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து தான் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். இப்போ பெருநாள் தொழுகை சம்பந்தமாக எப்படிப்பட்ட வார்த்தைகள் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதத்துகளை வந்திருக்குதுன்னு சொன்னால், ஒரு ஹதீஸ் வருது புகாரில் 974வது ஹதீஸ். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உமிர்னா அன் நுஹ்ரிஜல் அவாத்திக வதவாத்தில் ஹுதூரி, பெருநாள் தினத்தில் திரைக்குள்ளே இருக்கும் கன்னிப் பெண்களும் தொழும் திடலுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் என்று வருது. கட்டளையிடப்பட்டோம் என்ற உமிர்னா, எங்களுக்கு கட்டளை. எதுக்கு கட்டளை? பெருநாள் திடலுக்கு நாங்கள் போயிடணும். எதுக்கு போகணும்? பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்றதுக்காக போகணும். இப்போ பெருநாள் தொழுகை ஒரு கட்டாயமான நிலைக்கு வருகிறதா இல்லையா? பெண்களுக்கு பொதுவாக ஜமாத்தோட தொழுகிறது கட்டாயம் கிடையாது. அவங்க ஐவேளை தொழுகை கூட ஜமாத்தாக தொழணுமென்றது கட்டாயம் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில் பள்ளி வாசலுக்கு வராமல் வீட்டில் தனிப்பட்ட முறையில் தொழுதா கூட போதுமானது. ஆனால் பெருநாள் தொழுகை எப்படி வருது? உமிர்னா, நாம் கட்டளையிடப்பட்டோம் என்று வருகிறது. அப்போ இந்த செய்தியில் அல் அவாத்திக வ தவாத்தில் ஹுதூரி வ தாத்தசில்லல் ஹுய்யலுல் முசல்லா, நாங்கள் பெருநாள் தினத்தில் திரைக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களும் கன்னி பெண்களாக இருந்தாலும் திடலுக்கு போகிறமாய் கட்டளையிடப்பட்டோம். ஆனால் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொழும் இடத்திலிருந்து நாங்கள் தூரமாகி ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது என்று வருகிறது. அப்போ மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் பெருநாள் திடலுக்கு வரணும். ஆனால் தொழும் திடலிருந்து தொழும் இடத்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அவங்க என்று வருகிறது. அப்போ இதிலிருந்து தெளிவாக என்ன விளங்குது? பெருநாள் தொழுகை ஒரு கட்டாயமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கலாம். அதே போல் ரசூலா எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்கன்னா, ஒரு ஜில்பாப் இல்லாத பெண் இன்னொரு ஜில்பாப் உள்ள பெண்ணிடம் இரவல் வாங்கியாவது பெருநாள் திடலுக்கு வாங்க என்று சொல்லப்படுகிறது. எப்படி வருது? சஹீஹ் புகாரிலே 351வது செய்தி. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உமிர்னா அன் நுஹ்ரிஜல் ஹுய்யல யௌமல் ஈதைனி வ தவாத்தில் ஹுதூரி, நாங்கள் இரு பெருநாட்களிலும் மாதவிடாய் பெண்களும் வீட்டில் இருக்கின்ற கன்னி பெண்களும் பெருநாள் திடலுக்கு வெளியேற வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டோம். ஃபயஷ்ஹதுன ஜமாஅத்தல் முஸ்லிமீன் வ தாவத்தஹும், முஸ்லிம்களுடைய ஜமாத்தில் ஆஜராக வேண்டும் என்றும், வ தாவத்தஹும், அவர்களுடைய துஆக்களில் நாங்களும் பங்கு பெற வேண்டும் என்றும், வ யதஸில் ஹுய்யலு அம் முஸல்லாஹுன்ன, ஆனால் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொழும் திடலிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டும், தொழுமிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நாம் கட்டளையிடப்பட்டோம். அப்போ ஒரு பெண்மணி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எஹதானா லைஸலஹா ஜில்பாபுன், எங்களில் யாராவது ஒருத்திக்கு ஜில்பாப் உபரியாக நாங்கள் மேனியில் போட வேண்டிய ஆடை இல்லாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்குறாங்க. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, லி துல்பிசஹா சாஹிபத்துஹா மின் ஜில்பாபிஹா, அவளுக்கு தன்னுடைய தோழி ஒரு உபரியான ஜில்பாபை இரவலாக சரி கொடுத்து இந்த பெருநாள் திடலுக்கு புறப்பட வேண்டிய வேலைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பெருநாளில் ஜில்பாப் இல்லாட்டி இரவலுக்காவது எடுத்து வாங்கன்றாங்க ரசூலா. பொதுவாக இரவலுக்கு ஆடை எடுத்து வருவதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டாங்க. அப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து தான் ஒருவர் வாழணும், வெளியே வரணும். ஆனால் இரவலுக்கு எடுத்தாவது வாங்கன்னு சொல்கிறேன்டா எந்த அளவுக்கு இந்த பெருநாள் தொழுகை கடமை என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வழிகாட்டுறாங்க, வலியுறுத்துறாங்கன்றதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த செய்தியில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கூட பெருநாள் திடலுக்கு வரணும் என்றாங்க. அப்போ அவங்க தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த தொழும் இடத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி அந்த முஸ்லீம்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த திடலிலே அவர்கள் இஸ்திஃபார்களில் துஆக்களில் அந்த நாளில் பெருநாள் தினத்தில் கிடைக்கக்கூடிய பரக்கத்தை நாடியவர்களாக அவர்கள் இருக்கணும் என்றது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுறாங்க. எப்படி வருதுண்டா, குன்னா நுமரு அன் நஹ்ருஜ யௌமல் ஈதி, பெருநாள் தினத்தில் நாம் வெளியேற வேண்டும் என்று திடலுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டோம். அத்தா நுஹ்ரிஜல் பிக்ர மின் ஹிதிரிஹா, ஒரு கன்னிப்பெண் தன்னுடைய திரைக்குள்ளே இருந்து வெளியே வர வேண்டும் என்று. அத்தா நுஹ்ரிஜல் ஹுய்யல, அதே போன்ற ஒரு மாதவிடாய் பெண்ணும் வெளியேற வேண்டும் என்று. ஃபயகுன்ன ஹல்ஃபன் நாசி, அவர்கள் மக்களுக்கு பின்னால் ஒதுங்கி இருக்க வேண்டும் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள். ஃபயுகப்பிர்ன பி தக்பீரிஹிம்,
மக்கள் தக்பீர் சொல்வார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவார்கள். அந்த பெருமைப்படுத்தும் நிகழ்வில் இந்த பெண்களும் பங்கு பெற வேண்டும். வயதுஊன பிதுஆஹிம், மக்கள் அல்லாஹ்விடத்திலே பெருநாள் தினத்திலே துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த துஆவிலும் இந்த பெண்கள் பங்கு பெற வேண்டும். யர்ஜூன பரக்கத்த தாலிகல் யௌமி வத்துஹுரத்தஹு, அந்த நாளில் அல்லாஹ் ஏற்படுத்தும் பரக்கத்தையும் பரிசுத்தத்தையும் விரும்பியவர்களாக எதிர்பார்த்தவர்களாக அந்த திடலில் வந்து சேர வேண்டும். தொழுகை தான் அவர்களுக்கு கூடாது, மற்ற எல்லாத்திலையும் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதிலிருந்து இந்த பெருநாள் தொழுகை திடலுக்கு வருவது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுது, அந்த தொழுகை மாதவிடாய் அல்லாத ஏனைய பெண்களுக்கு எவ்வளவு கடமையாக்கப்படுது என்பதை நாம் இந்த செய்திகளிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஒரு நாளில் ஜும்மா தினமும் பெருநாள் தினமும் ஒரே நாளில் ஒன்று சேர அமைந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜும்மாவை தொழாமல் பெருநாளை தொழுந்துருங்க, ஜும்மா உங்களுக்கு விடுறதுக்கு சலுகை இருக்குது என்றாங்க. எப்படி செய்தி வருதுன்னு சொன்னால், அபூதாவுதில் 907வது செய்தியாக வருது. அன்னஹு கால கதிஜ்தமஅ மின் யௌமிக்கும் ஹாதா ஈதானி, ஜும்மாவும் பெருநாளும் ஒரே நாளில் ஒன்று சேர அமைந்தால் ஃபமன் சாஹ அஜ்ஸாஹு மினல் ஜும்அதி, உங்களில் யாராவது விரும்பினால் ஜும்மாலிருந்து அவர் சலுகை அளிக்கப்பட்டு விடுவார். வ இன்னா முஜம்மிஊன், ஆனால் நாங்கள் ஜும்மா தொழுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இல்லை ரசூல் ஒரு பள்ளிவாசல் நடத்துறதுனால அந்த பள்ளிவாசலில் ஜும்மாவும் தொழ வேண்டும் என்று யாராவது விரும்பி வந்தால் அவங்களுக்கு ஒரு ஜும்மா தொழுகைக்கு ஏற்பாடு இருக்கணும் என்றதுனால ஜும்மா தொழுகையை ரசூலா நடத்துவோம் என்றாங்க. ஆனால் பெருநாள் தினம் ஜும்மா தினம் ரெண்டும் ஒரே நாளில் அமைந்தால் எதை விட சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட சொல்லுவாங்க? பெருநாள் என்பது சுன்னத்தாக இருந்தால் பெருநாளை தானே விட சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதை விட சொல்கிறாங்க? ஜும்மாவை விட சொல்கிறாங்க. ஜும்மா என்பது சுன்னத்தா ஃபர்ல். அப்போ ஃபர்லான ஒன்றை விட்டு ஒரு சுன்னத்தான ஒன்றை நோக்கி செல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுமா? இதிலிருந்து அந்த ஜும்மாவுடைய ஃபர்லின் அந்தஸ்தில் பெருநாள் என்ற தொழுகை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாமா? இல்லையா? புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த செய்தி தெளிவான ஒரு ஆதாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரம் அந்த வாசகத்தை வைத்து தெளிவாக முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் இதை மறுக்கக்கூடியவர்கள், இதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீஸை வைப்பாங்க. ஒரு ஆராபு வருவார் ரசூல்லாவிடம், அவர் என்னென்ன கடமைகளை நிறைவேற்றணும் என்றெல்லாம் கேட்பார். ரசூலா சொல்கிறாங்க, ஹம்சு சலவாத்தின் ஃபில் யௌமில் வல் லைலத்தி, ஒரு நாளிலும் இரவிலும் பகலிலும் நீங்கள் ஐவேளை தொழ வேண்டும் என்று சொன்னேன். ஃபகால் அல் அலைய கைருஹா, இது அல்லாதது எனக்கு இருக்குதான்னு கேட்போம். லா இல்லா அந்த தவ், இது அல்லாதது கிடையாது, நீங்கள் உபரியாக விரும்பி செய்கிறத தவிர அப்படின்னு கேட்டு நோன்பை பற்றி கேட்பார். இன்னும் பல விஷயங்களை ஜக்காத்தை பற்றி கேட்பார். ரசூலா ஒவ்வொன்றுக்கும் இதே போன்று பதில் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதர் என்ன சொல்லுவார்ன்னு சொன்னால், வல்லாஹி லா அசீது அலா ஹாதா வலா அன்குசு, இதை விட நான் அதிகமாக ஒன்று செய்யவும் மாட்டேன், இதை விட ஒன்று குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்லுவாங்க. அப்போ இதுதான் ஃபர்ல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் ரசூலா எதை ஃபர்ல் என்று சொன்னாங்க? ஹம்சு சலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலத்தி, ஒரு நாளில் இரவிலும் பகலிலும் ஐவேளை தொழுவது தான் ஃபர்லு என்று ரசூலா சொன்னதாக வருது. அப்போ பெருநாள் தொழுகை வருடத்துக்கு 2 தடவை வருது. எனவே பெருநாள் தொழுகை ஃபர்லில் வராது, ஐவேளை தொழுகை மட்டும்தான் ஃபர்லில் வரும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செய்தி புகாரில் 2678வது செய்தியாக ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ இவங்க ஐவேளை தொழுகையை பற்றி சொன்னாங்களே, அதில் இந்த ஜும்மா தொழுகை என்பது வெள்ளிக்கிழமை லுஹருக்கு பதிலாக தானே வருது. இதை இந்த ஐவேளை தொழுகைக்குள்ளே ரசூல்லா உள்ளடக்கி சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ ஜும்மா என்பது ஃபர்ல் இல்லைண்டாகுமா? ஆகாது. ஜும்மா என்பது ஃபர்ல் என்று விளங்குறோம். ஆனால் ரசூல்லா இந்த நபருக்கு, இந்த கிராமவாசிக்கு ஐவேளை தொழுகை என்று சொல்லி கொடுத்தது தினசரி தொழக்கூடிய சுபுஹு லுஹரு அசர் மஹரிப் இஷா, இந்த ஐவேளை தொழுகையை தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம், இந்த ஐவேளை தொழுகையில் வெள்ளிக்கிழமை நாளில் ஜும்மா என்றதும் சேர்ந்து கொள்ளும் என்றதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ அப்படி தானே இந்த பெருநாள் விஷயத்தை புரியணும். இந்த இடத்துல பெருநாள் என்றதை குறிப்பிடாவிட்டாலும் பெருநாள் என்பதற்கு பிரத்யேகமான ஆதாரங்கள் வரும்போது அந்த ஆதாரத்தை வைத்து நாங்கள் பெருநாளை ஃபர்ல் என்று புரிஞ்சுக்கொள்ளணுமா இல்லையா? இப்போ ஜும்மாவை ஃபர்ல்ன்றதை நாங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்மா தினத்தில் உங்களுக்கு தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள் என்று கட்டளை வருகிறது. இந்த கட்டளையை வைத்து நாங்கள் ஜும்மா தொழுகை கட்டாயம் என்று புரிந்து கொள்வதை போன்று பெருநாள் தொழுகையை வேறு ஆதாரங்களை வைத்து கட்டாயம் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த செய்தி
ரெகுலரான ஒரு தொழுகை சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்தியை தவிர பெருநாள் தொழுகை ஃபர்ல் ஆகாது என்பதற்குரிய ஒரு போதுமான ஆதாரமாக ஆகாது. இது அடிப்படையான கடமைகள், ஐவேளை தொழுகையை உறுதி செய்கிறதே தவிர ஈது தொழுகை கடமை இல்லை என்பதற்கு ஆதாரமாகாது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். திடலுக்கு போங்கண்டு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களாக இருந்தாலும் திடலுக்கு போய் இருக்கணும், அவன் தொழுகையில் கலந்து கொள்ளாவிட்டாலும் திடலுக்கு போகணும் என்று சொன்னதிலிருந்து கன்னி பெண்களுக்கும் நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் இன்னா கதுன்னு உமரு என்ற வார்த்தைகள்ல இருந்து நாங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? இந்த பெருநாள் தொழுகை என்பது கட்டாய கடமை என்றதை விளங்கிக் கொள்கிறோம். எனவே இந்த செய்தியை வச்சு அது கடமை இல்லை என்று வாதிட முடியாது. அப்போ பெருநாள் தொழுகை சுன்னத்தல்ல ஃபர்லானது, அது ஃபர்ல் என்ற அந்தஸ்தில் உள்ளதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு கட்டாயமாக பெருநாள் தொழுகையில் நாங்கள் கலந்து கொள்ளணும். வருடத்துக்கு 2 தடவை வரக்கூடிய தொழுகை தான் அது. எனவே அந்த தொழுகையில் நாங்கள் அது ஃபர்லுடைய அந்தஸ்தை நாங்கள் கொடுத்து தான் அதில் பங்கு பெற வேண்டும் என்பது இதிலிருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.